ஒரு செய்தி சொல்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு முற்பட்ட படங்கள் மீண்டும் இப்போது மறு வெளியீடு காண்கின்றன. குஷி மறு வெளியீடு காணப்பட்டது, ரிதம் மறு வெளியீடு காணப்பட்டது, மனிதன் மறு வெளியீட்டுக்கு தயாராக இருப்பதாக எனக்கு செய்தி வருகிறது. இந்த 3 படங்களையும் பாருங்கள். ரிதம் ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து. குஷி தேவா, வைரமுத்து. மனிதன் சந்திரபோஸ், வைரமுத்து. இந்த படங்களெல்லாம் மறு வெளியீடு காண்பதற்கு நடிகர்களும் கதையும் வெற்றியும் மட்டும் காரணமல்ல, பாடல்கள் காரணம். பாடல் என்பது இப்போ தாழம்பூவை வைப்பாங்க பெட்டிக்குள்ள, பட்டுப்புடவைக்கு பக்கத்தில் தாழம்பூவை வைப்பாங்க. தாழம்பூவின் நறுமணமும் அதன் மருத்துவ குணமும் பட்டுப்புடவையில் பூச்சிகள் சேராமல் பார்த்து கொள்ளும். நல்ல பாடல்கள் தாழம்பூ செய்கிற வேலையை செய்கின்றன. நல்ல பாடல்கள் ஒரு படத்தை துருப்பிடிக்க விடாமலும், ஒரு படத்தை பூச்சி எரிக்க விடாமலும், ஒரு படத்தில் பழைய பாசி பிடிக்காமலும் பார்த்து கொள்கின்றன. நல்ல பாடல்கள் வேண்டுமென்றால் பழைய பாடல்களை தேடுகிறார்கள். இன்றும் அப்படித்தான் நிலைமை இருக்கிறது. வெகு விரைவில் இது மாறும். என்ன என்னுடைய கருத்து, நான் உறுதியான கருத்தை சொல்லுகிறேன். படங்களில் குடும்பம் இல்லை. குடும்பம் இல்லாமல் பாடல்கள் இல்லை. படங்களில் காதல் இல்லை. காதல் இல்லாமல் பாடல்கள் இல்லை. படங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்றால் கதை சத்து இருக்காது. கதை சத்து இல்லை என்றால் பாட்டு சூழல் இருக்காது. பாட்டு சூழல் இல்லை என்றால் பாடலாசிரியனுக்கு வேலை இருக்காது. இசையமைப்பாளரோ ஒரு ஒலிப்பதிவாளரோ வரிகளை எழுதி கொண்டு அதை நிரப்பிவிட்டு போக முடிகிற சூழல் வந்து விடுகிறது. எனவே நல்ல கதை, நல்ல இசை, பெண்களை பற்றிய கதை, காதல் கதைகள், வாழ்வின் மர்மங்களையும் வாழ்வின் மேன்மைகளையும் மெல்லிய மதிப்பீடுகளையும் உயர்த்தி பிடிக்கிற கதைகள் வந்தால் பாட்டு மீண்டும் திரையுலகில் அரசாடும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.